இதுவரைக்கும் நீங்க பார்த்த மூவிஸ்ல இருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உண்மையாவே எப்படி உருவாக்குறாங்க? முதல்ல நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ்ல குதிரைங்க வர சவுண்டே கேட்டிருப்பீங்க. ஆனா அது உண்மையாவே குதிரை ஓடும் போது ரெக்கார்ட் பண்ணதே இல்ல. ஆக்சுவலா அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வெறும் கொட்டாங்குச்சியை வச்சு உருவாக்குனதுதான். அடுத்தது நீங்க எப்பயாவது கண்டிப்பா அந்த மைன்கிராஃப்ட் கேம்ல இருக்க கேரக்டர் நடக்கிற சவுண்டே கேட்டிருப்பீங்க. நான் உண்மையாவே இந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. கடைசியா நம்ம எல்லாருமே பார்த்து பயந்த டைனோசர் கத்துற சவுண்ட வெறும் ஒரு சவுண்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் உருவாக்கல. இதுக்காக அவங்க பஃபூன் கத்துற சவுண்டையும் சிங்கம் கர்ஜிக்கிற சவுண்டையும் இதோட புலி மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பயங்கரமான உயிரினங்களோட சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஒன்னா மெர்ஜ் பண்ணி தான் இந்த டைனோசர் கத்துற சவுண்டை உருவாக்கி இருக்காங்க. அதனால தான் அந்த சவுண்டை கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கு. அதோட டைனோசர் உண்மையாவே இப்படிதான் கத்துன்னு நம்ம வச்சிருக்கு.